Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. துருக்கி மற்றும் அசர்பைஜான் நாடுகள் உடனான வர்த்தக தொடர்புகளை துண்டித்துக் கொள்ளுமாறு அனைத்திந்திய ஆபரண நகைகள் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. இதே நேரம் IIT ரூர்கி உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்கள் இரு நாட்டு பல்கலைக்கழகங்கள் உடனான கல்வி ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளன. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு துருக்கி மற்றும் அஜர்பைஜான் நாடுகள் கண்டனம் தெரிவித்ததோடு பாகிஸ்தானுக்கு ஆதரவும் தெரிவித்திருந்தன. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் துருக்கி நாட்டு ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. இதையடுத்து துருக்கி தயாரிப்புகளை பல்வேறு வர்த்தக அமைப்புகளும் புறக்கணிக்க தொடங்கியுள்ளன. இரு நாடுகள் உடனான அனைத்து வர்த்தகங்களை நிறுத்திக் கொள்வதாக அனைத்திந்திய மதிப்புமிகு கற்கள் மற்றும் ஆபரண நகைகள் கவுன்சில் அறிவித்துள்ளது. துருக்கி நகைகளுக்கு இந்திய சந்தையில் அதிக வரவேற்பு உள்ளது. அதேபோல JNU, ஜாமியா மில்லா இஸ்லாமியா, IIT ரூர்கி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் இரு நாடுகளோடு மேற்கொண்ட கல்வி ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளது. தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு துருக்கி நிறுவனமான செலபி விமான சேவை நிறுவனத்தினுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக கொச்சி சர்வதேச விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நிறுவனம் இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை உள்ளிட்ட 9 விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. இதேபோல ராஜஸ்தானுக்கு நாள்தோறும் 15 டன் துருக்கி ஆப்பிள்கள் இறக்குமதியாகும் நிலையில் அந்த வர்த்தகமும் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.